யூனிட் 9ல. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், பர்ட்டிகுலர்லி உங்களுடைய தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, நிறைய டேட்டாஸ், நிறைய ஃபேக்ட்ஸ் நீங்க இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க கவர் பண்ணக்கூடிய ஜிஎஸ் டாபிக் ஸ்டாட்டிக்கல் பார்ட் தான் உங்களுடைய யூனிட் 9 பார்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஃபி படிப்பீங்க, எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி, எவ்ரி பார்ட் நீங்க என்னென்னலாம் ஜிஎஸ்ல படிச்சீங்களோ அது எல்லாம் தான் இதுல வரும். ஓகே, இதுல நம்ம புதுசா படிக்கக்கூடிய விஷயங்கள் கேட்டீங்கன்னா எதுவுமே பெருசா இருக்காது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நீங்க ஃபேக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 சப்ஜெக்ட்ஸ் மொத்தமா டாபிக்ஸ் கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க யூனிட் 1 படிக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித மேம்பாட்டு குறியீடு. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஆகும். தென் உங்களுடைய சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், இந்த சமூக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமூக சீர்திருத்தங்கள் தான் நீங்க செகண்ட் படிக்கக்கூடிய பார்ட் ஆகும். ஸோ தேர்ட் பார்ட் ஆர் தேர்ட் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இதுல தான் உங்களுடைய அரசியல் கட்சிகள் ஃபுல்லா படிப்பீங்க. ஸோ இந்தியாவில் ஆர் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல உருவான அரசியல் கட்சிகள் என்ன இருந்துச்சு, அந்த அரசியல் கட்சிகள் ஃபுல்லாம் இதில் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சமூக நீதி அப்படின்னா என்ன, எதெல்லாம் சமூக நீதி கீழே வர சொல்லட்டுமா, அந்த சமூக நீதி பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லா உங்களுடைய பார்ட் 5ல கவர். ஓகே, ஸோ சமூக நீதி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. தென் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு படிப்பீங்க. ஸோ தமிழ்நாடுடைய ஜாகிரபி, ஸோ வந்து சிம்பிளா சொல்ல போனா மணல், தென் மலைகள், ஆல் த திங்ஸ் ரிகார்டிங் தமிழ்நாடு ஜாகிரபி உங்களுடைய கவர் ஆகும். தென் அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பாலிசி, இந்த இட ஒதுக்கீட்டு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி, அதுவும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ரிசர்வேஷன் பாலிசி முடிஞ்ச உடனே இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மின் ஆளுமை ஆர் மின் ஆளுகை. ஸோ இந்த மின் ஆளுகை மின் ஆளுமை தான் நீங்க அடுத்து படிக்கக்கூடிய டாபிக்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே என்னன்னா உங்களுடைய யூனிட் 9ல. இன்னொன்னுமே சொல்ல போன மாதிரி இருந்தா சிம்பிளா இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஹெல்த் செக்டாரும் படிப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டில் சுகாதாரம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் செக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வில் பி ஸ்டடிங் தான். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் யுவர் யூனிட் 9 தான். இதுல என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே நீங்க புதுசா இருக்கிற மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மனித வள மேம்பாட்டுக்குரிய நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக் பொருளாதாரத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ சமூக சீர்திருத்தங்கள் நம்ம யூனிட் 8ல படிப்போம். ஸோ அதே மாதிரி தான் சமூக நீதி நம்ம டெய்லி கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ அரசியல் கட்சிகள் நம்ம பாலிட்டியில படிப்போம். தென் உங்களோட ஜார்ஃபி, எக்கனாமி, இடஒதுக்கீட்டு கொள்கை, கவர்னன்ஸ், இது எப்படின்னா இது எதுவுமே வந்து நீங்க யூனிட் 9க்கு புது சப்ஜெக்ட் புது டாபிக்ஸ் இருக்காது. கம்ப்ளீட்லி எல்லாமே படிச்ச டாபிக்ஸ். என்னன்னா இதோடைய ஃபேக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டேட்டாஸ் தான் உங்களோட யூனிட் 9 இருக்கும். ஸோ இப்போ 2019, ஸோ இந்த இயர்ல இருந்தால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா யூனிட் 9 அப்படி சொல்ல சப்ஜெக்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பிஃபோர் தட் நமக்கு அந்த யூனிட் 9 சப்ஜெக்டே கிடையாது. ஸோ 2019ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 to 35 கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2019 நம்மளுடைய முதன்மை தேர்வு ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு நிறைய கேள்விகள் யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெண்ட் கம்மியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கட்டும், இல்லை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கட்டும். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்காக இருக்க போறிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை பார்க்கலாம். தட் இஸ் யுவர் மனித வள மேம்பாட்டு குறியீடு. இப்போ ஜென்ரலா வந்து இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு தான் இதோட கீவேர்டு இருக்கும். இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம மேம்பாடு அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவோம். இந்த மேம்பாடு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு நாட்டுல எந்தெந்த விஷயங்கள்ல வளர்ச்சி அடைந்தால் அந்த நாடு வந்து ஒரு மேம்பாடு பெற்ற நாடா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப டெவலப்மெண்ட்னா ஒண்ணுமே இல்லை, இட் மெஷர்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷர்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியில, இந்தியா போன்ற ஒரு கண்ட்ரியில ஒருத்தனோட வாழ்க்கை தரத்தை அளவிடக்கூடியதுதான் அந்த நாட்டினுடைய மேம்பாடுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? மெஷர் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ
இந்தியா போன்ற நாட்டுல என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு நல்ல கல்வி கிடைக்கணும். எனக்கு நல்ல சுகாதாரம் இருக்கணும். நல்ல மருத்துவம் இருக்கணும். நல்ல சுற்றுச்சூழல் இருக்கணும். இந்த மாரி என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லா இருந்துச்சுனால், கண்டிப்பா அங்க என்ன நல்லா இருக்கும்? மேம்பாடும் நல்லா இருக்கும். அப்ப மேம்பாடுனா ஒண்ணுமே இல்ல. ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை அளவிடக்கூடிய முறையைத்தான் மேம்பாடு என்று சொல்லுவோம். அப்போ இந்த வேர்டுக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சா அப்போ? ஓகேவா? ஒரு ஜெனரலா இந்தியா போன்ற கண்ட்ரி ஆகட்டும், இல்ல எந்த நாடு போன்ற கண்ட்ரி ஆகட்டும், அவைங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கை தரத்தை எப்படி மெஷர் பண்ணுவோம்? அங்க நல்ல கல்வி இருந்தால், எஜுகேஷன் நல்லா இருக்கு. தென் ஊட்டச்சத்து மிகுந்த விஷயங்கள், நியூட்ரிஷன் நல்லா இருக்கு. தென் தேர்ட் ரொம்ப முக்கியம், நல்லா சுகாதாரமான ஹெல்த் செக்டார் இருக்கு. தென் ஃபோர்த் அவங்களோட இன்கம், வருமானம் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் நம்ம எதை மெஷர் பண்ணுவோம்? ஒரு லைஃப் ஆஃப் த குவாலிட்டியை மெஷர் பண்ணுவோம். அப்படி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மேம்பாடு அப்படி சொல்லலாம். அப்ப இந்த மேம்பாடு ஒரு நாட்டுக்கு முக்கியமா இல்லைன்னா கண்டிப்பா முக்கியம் தான். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அளவிடக்கூடிய முறையைத்தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்றாங்கன்னா 1990 அந்த காலகட்டத்துல தான் நமக்கு இந்த HDI அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். ஏன்னா 1990 காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடே கிடையாது. இப்ப 1990ல 2 முக்கியமான பொருளாதார நிபுணர். சோ ஒருத்தர் அமிர்தியா சென் அப்படிங்கிற பர்சன். அமிர்தியா சென் அப்படிங்கிற பர்சன். சோ அடுத்த பர்சன் நம்ம மெஹாப் உல் ஹக். மெஹாப் உல் ஹக். HAQ. சோ இந்த அமிர்தியா சென் அப்படிங்கிற பொருளாதார நிபுணரும் இந்த மெஹாபுல் ஹக் அப்படிங்கிற பொருளாதார நிபுணரும் இந்த 2 பேரும் சேர்ந்து 1990 காலகட்டத்தில் உருவான அந்த குறியீட்டின் பெயர் தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஆர் சிம்பிளா இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகே. அப்போ 1990ல ஆரம்பிச்ச இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்தியாவுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ உலகம் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை மெஷர் பண்ணி உலகம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்போ 1990ல நம்ம அமிர்தியா சென் பிளஸ் நம்மளுடைய அமிர்தியா சென் பிளஸ் மெஹாப் உல்ஹக். ஸோ இவங்க உருவாக்கப்பட்ட இந்த HDA அப்படிங்கிறது ஆண்டுதோறும் UNDP அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் ஐக்கிய நாடு மேம்பாட்டு கழகம். இந்த ஐக்கிய நாடு மேம்பாட்டு கழகம் தான் ஆனுவலி ஆண்டுதோறும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அந்த அளவை அந்த ரேங்கை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இந்த UNDP அப்படின்னு விஷயம் நமக்கு எப்போ உருவாயிருக்குன்னா 1965ல நியூயார்க் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஆர் மனிதவள மேம்பாட்டு கழகம் சொல்லக்கூடிய UNDP ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ 1990ல என்ன இருக்குன்னா HDA அப்படிங்கிற விஷயம் இருக்கு. 1965 தான் UNDP அப்படின்னு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இந்த UNDPயோட தலைநகரம் எங்க இருக்குன்னா நமக்கு நியூயார்க் அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கு. ஸோ இந்த HDA ஆனுவலி ஆண்டுதோறும் நமக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பின் பெயர் கேட்டு என்ன சொல்லணும்? நம்ம UNDP அப்படிதான் சொல்லணும். இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை முதல்ல நம்ம கொடுத்தவர் யாருன்னா ஒன்னு அமிர்தியா சென், நெக்ஸ்ட் யாருன்னா மெஹாப் உல் ஹக். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்தான் இந்த மேம்பாட்டு குழுவை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ இந்த மேம்பாட்டு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1990 காலகட்டத்தில் உருவாக்குனாங்களா? ஸோ 1990ல இருந்து 2009 இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3 குறியீட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அப்படி அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண குறியீடு என்னன்னா ஹெல்த். ஒரு நாட்டுல அந்த நாட்டின் சுகாதாரம் எப்படி சொல்லி பார்க்கக்கூடிய ஹெல்த். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் அந்த நாட்டினுடைய கல்வி, தட் இஸ் யுவர் எஜுகேஷன், அது எப்படி சொல்லி பார்த்துருப்பாங்க. தேர்ட் ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம். ஸோ இந்த 3 வச்சு தான் 1990ல இருந்து 2009 காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மனிதவள மேம்பாட்டை மெஷர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஹெல்த். செகண்ட் என்ன? எஜுகேஷன். தேர்ட் என்ன? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்போ இந்த ஹெல்த் அப்படிங்கிற பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த 3 விஷயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஹெல்த், சுகாதாரம். ஒரு நாட்டுல சுகாதாரம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு நபர் பிறந்து சராசரியா எவ்வளவு வருடங்கள் அவர் வாழ்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 70 வருஷம் வந்து ஒருத்தர் சராசரியா வாழ்றாரு அப்படின்னு சொன்னால், அப்ப என்ன கணக்கு? இந்தியால 70 வயசு வரைக்கும் அவருக்கு ஏதாச்சும் நோய்கள் வந்தாலோ ஏதாச்சும் ஒரு விஷயமானாலோ அதை பார்த்துக்கக்கூடிய கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா நடத்தும். அப்போ ஒரு நாட்டுல ஒருத்தனோட சராசரி ஆயுட்காலம் அதிகமா இருந்தாலே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஹெல்த் செக்டர் எப்படி இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். அப்ப நம்ம ஹெச்டியோட ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்ன சொல்றோம்? ஹெல்த். தென் நெக்ஸ்ட் என்னன்னா கல்வி. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பள்ளி பருவத்தை எடுப்போம். இப்போ 12th வரைக்கும் நம்ம எடுப்போம். இப்ப சராசரியா பள்ளி பருவத்துல ஒருத்தங்க எவ்வளவு வருஷங்கள் அந்த லைக் ஸ்கூல்ஸை முடிக்கிறாங்க. இப்போ நம்ம 4 வயசுல கல்வி ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு வரைக்கும் கல்வியை முடிக்கிறோம். நம்ம ஸ்கூல் கல்வி பள்ளி பருவத்தை. அப்ப இந்த 12 வருட காலகட்டத்துல சராசரியா எவ்வளவு வருஷங்கள் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல சராசரியா எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன கணக்கு? நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு அர்த்தம். அது முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு வரைக்கும், அதாவது 16ல இருந்து அடுத்த 25 வயசு வரைக்கும் சராசரியா எவ்வளவு வருஷங்கள் ஸ்கூலுக்கு அவங்களோட மேல் படிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரிஸ் எல்லாம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றதுதான் உங்களுடைய கல்வியா இருக்கும். அப்போ முதல் சொல்லக்கூடிய குறியீடு என்ன சொல்றாங்க? ஹெல்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ ஒருத்தர் பிறந்ததுல இருந்து சராசரியா எவ்வளவு வருடங்கள் வாழ்றார் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய ஹெல்த்தா இருக்கும். செகண்ட் என்ன சொல்றாங்க? கல்வி. ஸோ கல்வி ரெண்டா பிரிக்கிறாங்களா? ஸோ எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ பொதுவா அவங்க பள்ளி பருவம் சராசரியா எவ்வளவு வருஷங்கள் படிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பள்ளி பருவம் முடிச்சு அவங்க டிகிரி போறப்ப சராசரியா எவ்வளவு வருஷங்கள் படிக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய கல்வியா இருக்கும். தென் தேர்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப சிம்பிளா சொல்ல போனா ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ ஜிடிபினா ஒண்ணுமே இல்லை, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ ஜிஎன்பினா மொத்த நாட்டு உற்பத்தி. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சிம்பிளா சொல்ல போனா என்னுடைய வருமானம் ஜாஸ்தியா இருந்தாலே என்னோட வாழ்க்கை திறன் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க 100 rupees சம்பாதிக்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து 1000 rupees சம்பாதிக்கிறாங்க. ஸோ ரெண்டு குரூப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதை கம்பேர் பண்றப்ப இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அப்படி வருமானத்தை வச்சு மெஷர் பண்றதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் பொதுவாக எந்த வருமானத்தை வச்சு ஹெச்டியை மெஷர் பண்ணுவாங்கன்னா ஜிஎன்பி தான் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஒரு காலத்து வரைக்கும் ஜிடிபி வச்சு மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எதை வச்சு மெஷர் பண்றாங்க? ஜிஎன்பி வச்சு தான் மெஷர் பண்றாங்க. அப்போ 1990 இருந்து 2009 இந்த காலகட்டங்கள் வரைக்கும் இந்தியால இந்த இந்தியாவில் பொதுவா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ் 3 இண்டிகேட்டர்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த். அப்ப இந்த ஹெல்த் எப்படி மெஷர் பண்ணணுமா? சராசரி ஆயுட்காலம் ஒருத்தருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க. ஹெல்த் முடிச்ச உங்களுடைய எஜுகேஷன்ஸ் கல்வி. ஸோ கல்வி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து சராசரியா பள்ளி பருவம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சராசரியா பள்ளி பருவம் முடிஞ்சு அவங்களோட 25 வயசு வரைக்கும் எவ்வளவு வருஷங்கள் படிக்கணும்னு சொல்லி பார்க்கறது தான் உங்களுடைய எஜுகேஷன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களோட வாழ்க்கை தரம். ஸோ வாழ்க்கை தரம் எதை வச்சு மெஷர் பண்ணாங்க? நம்மளுடைய வருமானத்தை வச்சு மெஷர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வருமானம் எப்படி மெஷர் பண்றாங்க? நம்ம ஜிஎன்பி. ஸோ ஜிடிபியா ஜிஎன்பினா ஜிடிபி நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நம்ம எதை பயன்படுத்துறோம்? ஜிஎன்பியை தான் பயன்படுத்துறோம். ஆனா 2009 வரைக்கும் தான் இந்த 3 இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம். 2010 காலகட்டத்திலிருந்து ஹெச்டி என்ன பண்றாங்க? இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 குறியீட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 1990 டு 2009 வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி 3 குறியீடு இருந்துச்சு. இப்ப 2010 இருந்து இப்ப வரைக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரா 3 குறியீடு. அப்போ 2010 நமக்கு உருவாக்கப்பட்ட அந்த 3 குறியீடு எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ஒன்னு வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்முனை வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹெச்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் IHDI. பொதுவா வந்து இந்த சுகாதாரம் மற்றும் கல்வி மற்றும் இந்த வாழ்க்கை தரம் இதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுல ஃபுல்லா கழிச்சிட்டு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியதான் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட். அல்ல அப்ப அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு இருக்கக்கூடிய அந்த சமத்துவமின்மையை நம்ம சரி செய்து விட்டு அதை வந்து நம்ம டேலி பண்ணிட்டு கால்குலேட் பண்றதுதான் IHDன்னு சொல்லுவோம்.
அப்ப கடைசி இன்னொரு குறியீடு பிரிண்ட் பண்ணோமா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய GII. இப்ப ஜினாலே புரிஞ்சு ஜெண்டர் பாலினம், இன்இக்வாலிட்டினா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாலின வேற்றுமை, அந்த 2 குரூப்புக்கு இருக்கக்கூடிய அந்த சமத்துவமின்மைகள். அப்போ அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் தான் 3வது இருக்கும். அப்போ 2009 வரைக்கும் 3 குறியீடு, 2010க்கு இன்னொரு 3 ஆட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா பல்முகைத்தன்மை வறுமை குறியீடு ஆர் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். செகண்ட் இது யூஸ் பண்ணாங்க இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் HDI. தேர்ட் யூஸ் பண்ணாங்க ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, அப்போ 2009 வரைக்கும் 3, 2010 இன்னொரு 3மா, என்ன 3மா MDPI இது. ஓகே, இப்போ எல்லா HDI குறியீட்டையுமே நமக்கு ரிலீஸ் பண்றது யாரு? UNDP தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மல்டி டைமென்ஷனல் பவர் இண்டெக்ஸ் குறியீட்டை மட்டும் யாரு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா UNDP along with ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மிச்சம் எல்லாமே எப்படிமா, மிச்சம் எல்லா குறியீடுகள், இந்த 6 குறியீடுகளுமே ரிலீஸ் பண்றது UNDP மட்டும்தான். பட் இந்த மல்டி டைமென்ஷனல் பவர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது மட்டும் UNDP வந்துருவாங்க, ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து வருவாங்க. அதே மாதிரி நமக்கு இப்போ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் நம்ம பாராளுமன்ற ரெப்ரசன்டேஷன், பாராளுமன்ற பிரதிநிதித்துவ போயிட்டோம்னா நம்ம சிம்பிளா எடுத்துட்டா இப்போ ஒரு 100 MLAs 100 MPs மொத்தமா ஒரு ஸ்டேட்ல இருக்காங்கன்னா அதுல பாதி ஆண் பெண் இருந்தால் சமத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. 30% தான் பெண்கள் இருக்காங்க, 70% ஆண்கள் இருக்காங்க. அப்ப இதுலயே நமக்கு வேற்றுமை இருக்கா இல்லையா? வேற்றுமை இருக்கு. இதுலயே நமக்கு வந்து லைக் இன்இக்வாலிட்டி இருக்குன்னு கேட்டால் இன்இக்வாலிட்டி இருக்கு. அப்படி சில மெட்ரிக்ஸை வச்சு மெஷர் பண்றதுதான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். அப்போ 1990 to 2009 வரைக்கும் நமக்கு வந்து பழைய குறியீடு, 2009 10 வரைக்கும் புது குறியீடு. ஸோ பிஃபோர் 2009 we have 3, ஆஃப்டர் 2010 we have 3. அப்போ டோட்டல் எவ்வளவு குறியீடு இருந்துச்சாமா? 6 இண்டிகேட்டர்ஸ். அதர் இந்த 6 குறியீட்டுகளையும் ரிலீஸ் பண்றது யாருன்னா UNDP. ஆனா இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இந்த குறியீட்டை மட்டும் ரிலீஸ் பண்ண யாருன்னா UNDP ஆக்ஸ்போர்ட். அப்படி இப்படி என்னதான் சார் ஸ்கோர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா HDI அதுக்கு எப்படி ஸ்கோர் பிரிச்சிருப்பாங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். இருக்குமா? 0ல இருந்து 1 வரைக்கும். அப்ப 0 to 1 தான் அதோடைய ஸ்கோரை நம்ம கொடுத்திருப்பாங்க. அப்ப 0ல ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா அதுதான் லோவஸ்ட் ரேங்கா இருக்கும். அதான் இருக்கும் லோவஸ்ட் ரேங்கா இருக்கும். 1ல ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா அதுதான் ஹையஸ்ட் ரேங்கா இருக்கும். ஹையஸ்ட் ரேங்க். அப்ப மனிதவள மேம்பாட்டு குறியீட்டோட ஸ்கோர் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? 0னா ரொம்ப கம்மியான ஸ்கோரு, 1 அப்படின்னு ரொம்ப அதிகமான ஸ்கோரா இருக்கும். இதை ஆண்டுதோறும் ரிலீஸ் பண்ணக்கூடிய UNDP என்ன பண்றாங்க? 2022 வரைக்கும் இந்த ஸ்கோர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்கலாம்? நம்ம இந்த காலகட்டத்துல இந்த UNDP ரிலீஸ் பண்ண மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல இந்தியாவுடைய மதிப்பெண் என்ன, ஆர் இந்தியாவுடைய ரேங்க் என்ன, அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 2022க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணல. ஸோ அப்போ நம்ம பரிச்சு நம்ம இந்த எக்ஸாம் போற காலகட்டத்தில் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம அந்த டேட்டா ஒரு டைம் கிளியரா பார்த்துக்கணும். இப்போ எப்படி வந்து இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு ரிலீஸ் பண்றாங்களோ உலகம் ஃபுல்லா இந்தியாவிலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள் வந்து இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி இந்தியால எந்தெந்த மாநிலங்கள் இதுல நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்ப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டேட்டாஸ் தான். ஸோ நீங்க எக்ஸாம் போறப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ் டாப்ல இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் டாப்ல இருக்கு சொல்லிட்டு அந்த டேட்டாஸை மட்டும் ஒரு டைம் எடுத்து ஓகேமா. அதே மாதிரி இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு மாதிரியே 2000 காலகட்டத்துல யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் இவங்க எல்லாரும் சேர்ந்துமா ஒரு கோல் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இட்ஸ் கால் MDG இலக்குன்னு சொல்லக்கூடிய மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்னன்னா ஒரு 15 வருஷம் காலகட்டத்தில் நமக்கு டைம் கொடுத்து ஒரு 8 இலக்குகள் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு இலக்கு? 8 இலக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வறுமை இல்லாத நாடா இருக்கணும், பசி இல்லாத நாடா இருக்கணும், குழந்தையுடைய ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நாடா சொல்லிட்டு ஒரு 8 இலக்குகள் கொடுத்திருப்பாங்க. யாரு கொடுத்து அந்த கோலோட பேர் சொல்லணும்? நம்ம மில்லினியம் ஆர் MDGன்னு சொல்லக்கூடிய
மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம கொடுத்த வருஷம் இந்த வருஷம் நம்ம 2000 எந்த நாடுகளாக சேர்ந்து இந்த யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளாக சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம 2015 இந்த எம்டிஜி கோல் முடியறதுக்கு முன்னாடியே 2015 இன்னொரு இலக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இலக்கின் பெயர் தான் எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆர் நீடித்த நிலையான இலக்குகள். இந்த நீடித்த நிலையான இலக்குகள் பார்த்தீங்கன்னா மொத்தமா 17 கோல்ஸ் இருக்கும், 169 டார்கெட்ஸ் இருக்கும், தென் 304 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன், ஸோ ஐக்கிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து 2015 உருவாக்கப்பட்ட அந்த இலக்கின் பெயர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆர் நீடித்த நிலையான இலக்குகள். எவ்வளவு இலக்குகள் கொடுத்திருக்காங்க? 17 இலக்குகள். சோ இந்த இலக்கை 2030 காலகட்டத்துக்குள்ள எல்லா நாடும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த கோல்ல என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோல் இருக்கு. இப்ப கோல் நம்பர் 1 நீங்க எடுத்துட்டீங்கன்னா 0 ஹங்கர், ஒரு பசியில்லா நாடா இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இதுவே கோல் நம்பர் 2 எடுத்துட்டீங்கன்னா நோ பாவர்ட்டி ஆர் 0 பாவர்ட்டி, பூஜ்ய வறுமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கோல் 4 நம்ம எடுத்துட்டோம்னா தரமான கல்வியை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தமான சுற்றுச்சூழல் அமைய வேண்டும், சுத்தமான தண்ணீர் இருக்க வேண்டும், சுத்தமான சுகாதாரம் சொல்லி ஒரு 17 இலக்குகளை ஒரு நாடு ஃபுல்லா அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி 2015 உருவாக்கப்பட்ட அந்த கோலோட பெயர் தான் நீடித்த நிலையான இலக்குகள். ஸோ 2015 கொண்டு வந்த கோல்ஸ் 2030 வரைக்கும் நம்ம கொடுத்திருப்பாங்க. ஸோ 2030 எவ்வளவு கோல்ஸ்? 17 கோல்ஸ், 169 டார்கெட்ஸ், தென் 304 இண்டிகேட்டர்ஸும் given. இப்ப இதுல எப்படி நம்ம கொஸ்டின் ஏரியா நம்ம கோல் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. கோல் 1 என்ன சொல்லுது, கோல் 2 என்ன சொல்லுது, கோல் 3 என்ன, கோல் 4 சொல்லிட்டு அந்த கோல்ஸ். ஸோ நமக்கு இந்த டார்கெட்ஸும் இலக்குகளும் குறியீடுகளும் நம்ம பெருசா தேவை கிடையாது. பட் இந்த 17 கோல்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த 17 கோல்ஸும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிளியரா பார்த்துக்கு. ஸோ குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்போ கோல் 1, கோல் 2, கோல் 3 17 கோல்ஸ் மட்டும் தான். அந்த 17 கோல்ஸும் என்ன சொல்ல வருது அதை மட்டும் ஒரு டைம் கிளியரா பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகே, அப்ப 2000 இருந்து 2015 வரைக்கும் எம்டிஜி கோல்ஸ், 2015 இருந்து 2030 வரைக்கும் எஸ்டிஜி கோல்ஸ். நம்ம எம்டிஜி கோல்ஸ் இப்ப ஃபாலோ பண்றது கிடையாது, அது நம்ம முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம்? எஸ்டிஜி கோல்ஸ். இந்த இலக்கை நோக்கி தான் எல்லா நாடுகளும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ எந்த இடத்துல போய் நம்ம முடியும் அப்படிங்கிறது 2030 தான் தெரியுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு வேற என்ன ரொம்ப முக்கியமானச்சு, நிறைய குறியீடுகள் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வில் டேக் ஓகே வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ ஹாப்பினஸ் ரிப்போர்ட், ஸோ உலக மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இந்த உலக மகிழ்ச்சி குறியீட்டுல யாரு ரிலீஸ் பண்றாங்க, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PQLI அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இண்டெக்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு இண்டெக்ஸ் தான். ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸை யாரு கொண்டு வராங்க, இந்த இண்டெக்ஸ் யாரு ரிலீஸ் பண்றாங்க, அதுல இந்தியாவுடைய மதிப்பெண் என்ன இருக்கு, அது மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும். ஸோ உலக மகிழ்ச்சி குறியீடு யார் ரிலீஸ் பண்றாங்க, இந்த PQLI அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அது யார் ரிலீஸ் பண்றாங்க. தென் தேர்ட் ரொம்ப முக்கியம், இது இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. ஸோ நமக்கு எதிர்பார்க்கலாம் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், ஊழல் குறியீடு. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊழல் குறியீட்டை யார் ரிலீஸ் பண்றாங்க, அதுல இந்தியாவுடைய ரேங்க் என்னவா இருக்கு. இது இப்போ இந்த வருஷம் ஒரு 2023 வந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது நம்ம கேட்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். ஸோ அந்த ஊழல் குறிப்பு யார் ரிலீஸ் பண்றாங்க. தென் ஃபோர்த் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், இந்த உலக பசி குறியீடு. அப்ப இந்த உலக பசி குறியீடு யார் ரிலீஸ் பண்றாங்க, என்னன்னா சுகாதாரம், உலக சந்தோஷம், உலக மகிழ்ச்சி குறியீடு PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இது யாருன்னா உங்களுக்கு நமக்கு மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிற நபர் தான் உருவாக்கி இருப்பார். ஸோ மோரிஸ் டி மோரிஸ், ஸோ அவரால் உருவாக்கப்பட்டதான் இந்த பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றாங்க, தென்
குளோபல் அனலிஸ்ட். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வெறும் டேட்டா தாம்மா. ஒண்ணுமே இல்ல. HDIனா என்ன? அதோடைய ஸ்கோர் கிளியரா பார்த்துக்கங்க. ஸோ 0 தான் அதோட மினிமம் ஸ்கோர். 1 அதோட மேக்ஸிமம் ஸ்கோர் இருக்கும். 1990ல நம்ம அமிர்தா செனும், மெகா புல்ஹக்கும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த மனித மேம்பாட்டு குறியீடு. இதை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா UNDP அப்படின்னு அமைப்பு தான் ரிலீஸ் பண்ணுது. அந்த UNDP எப்ப நமக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 1965 தான் UNDP அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடு மேம்பாட்டு கழகம் என்பது உருவாக்கப்படுகிறது. ஸோ அதுதான் வருடம் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வந்து நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படி 1990 இருந்து 2009 வரைக்கும் நம்ம ஒரு 3 குறியீடு யூஸ் பண்ணி இருந்திருப்போம். ஸோ அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அப்படின்னா சுகாதாரம், நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, மூணாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 குறி நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்னா, ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஒன்று, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் HDI ஒன்று, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ் அப்படி இந்த 6 குறியீட்டை பயன்படுத்தி தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த HDI ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா குறியீடுகளையுமே UNDP ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பல்முனை தன்மை வறுமை குறி சொல்லக்கூடிய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அதை ஒன்றை மட்டும் UNDPயும் ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற சேர்ந்தான் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டோம்னா 2000த்துல ஐக்கிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு இலக்கை கொண்டு வந்தாங்க. அந்த இலக்கோட பேர் தான் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். ஸோ 2000லேருந்து 2015 ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கு என்ன கோல் இருக்குன்னா மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கும். 2015லேருந்து 2030 காலகட்டம் வரைக்கும் நமக்கு என்ன கோல் கொடுத்துருப்பாங்க? நீடித்த நிலையான இலக்கல் ஆர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இன்னைக்கும் எல்லா உலகங்களும் எதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எந்த இலக்கை தான் அடைய போறோம்னா SDG கோல்ஸ் அப்படின்னு இலக்கத்தை அடைய போறோம். ஸோ 17 இலக்குகள் கொடுத்திருப்பாங்க. 2015 உருவாக்கப்பட்ட இந்த இலக்கு 2030 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்ப 2030க்குள்ள இந்த இலக்குகளை ஃபுல்லா நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கிவன். ஸோ அப்ப இதுதான் யூனிட் 1 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குறியீடுகள் ஃபுல்லா ரிலீஸ் மட்டும் யாருன்னு பாத்தீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள் தான் யூனிட் 1. ஸோ மகிழ்ச்சி குறியீடு ரிலீஸ் பண்ணாங்க, PQLA ரிலீஸ் பண்ணாங்க, இந்த ஊழல் குறியீட்டு இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணாங்க, உலக பசி குறியீடு யார் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1ல ரொம்ப வெரி சிம்பிளஸ்ட் டேட்டாஸ். ஓகே, அதுக்கப்புறம் யூனிட் 2 நீங்க பார்த்தீங்கன்னா இதுல தான் நீங்க கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சோசியல் ரிஃபார்மர்ஸ், ஸோ நிறைய சீர்திருத்தவாதிகளை பத்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஏன்னா கிட்டத்தட்ட 1600 இந்த காலகட்டத்தில இருந்து ஒரு 1800 1900 வச்சுங்களேன். வில் டேக் நம்ம 1900 கூட வேண்டாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1900 இந்த காலகட்டம் வரைக்குமே நிறைய சமூகத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சதி அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், உடன்கட்டை எறிதல், இல்ல குழந்தை திருமணமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி அப்படிங்கிறத வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த வேற்றுமைகள் இருக்கட்டும், மதத்தை வச்சு பண்ணக்கூடிய வேற்றுமைகள் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த எல்லா விஷயங்களையும் சில நபர்கள் வந்து குறிப்பிட்டா இந்த 1700 டு 1900 ஸோ அதாவது 16th செஞ்சுரியில இருந்து 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறைய சீர்திருத்தவாதிகள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான நபர்கள் யார் யாருன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் நிறைய வரும். உங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஜென்ரலாவே வந்து இதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ யாரு சார் இந்த வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னா இவர் ஒரு சோசியல் ரிஃபார்மர் தான், ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான். ஸோ வைகுண்ட சுவாமிகளுக்கு அப்புறம் ரெட்டமலை சீனிவாசர், தென் இரட்டைமலை சீனிவாசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர், தென் அதுக்கப்புறம் நம்ம வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள், தென் உங்களுடைய சிங்கார வேலனா இருக்கட்டும், தென் மயூரம் வேதநாயகம், இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் மக்களும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ராமினன்ட் லீடர்ஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வள்ளலாரை பத்தி படிப்பீங்க. யாருமா? வள்ளலார் அப்படிங்கிற. ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு சொல்லுவோம்? சுவாமி ஆர் ராமலிங்க சுவாமிகள். ஸோ ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிறது தான் வள்ளலாரின் இயற்பெயரா இருக்கும். 1823 இந்த காலகட்டத்தில் தான் அவர் பிறந்திருக்காரு. ஸோ அவர் பிறந்த ஊர் பேர் பார்த்தோம்னா லைக் சிதம்பரம் இருப்பீங்களா இப்ப பிரசன்ட், அந்த சிதம்பரம் அப்படிங்கிற பகுதியில
1823 தான் யாரு பிறகுறாங்கன்னா வள்ளலார் அப்படிங்கிற பிறகுறார். ஸோ இவரோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான பாயிண்ட் பார்க்குறப்போ ஒரு 3 இயக்கத்தை அவர் ஆரம்பிச்சிருப்பார். 1865 அப்படிங்கிற ஒரு டேட்டா வச்சுங்க. 1867 ஒன்று இருக்கும். 1872. ஸோ 1865 என்ன ஆரம்பிச்சிருப்பாருன்னா சன்மார்க்க சுத்த சங்கம் ஆர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த சங்கம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சங்கம் தான். ஏன்னா எந்த ஒரு ஜாதி வேறுபாடும் இல்லாமல், எந்த மத வேறுபாடும் இல்லாமல் அந்த சங்கத்துல யாரு வேணாலும் வரலாம். ஸோ வள்ளலாரோட பேச்சை கேட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச சங்கம் தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அவர் அந்த சங்கத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா 2 வேர்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்தியாவில வந்து இந்த உலகத்துல வந்து வறுமை மற்றும் பசி இந்த 2 தான் மிக பெரிய சமூக ஒரு குற்றங்களாகும். இந்த சமூக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாகவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீய சக்தியாகவும் எது இருந்துச்சாமோ உங்களுக்கு வறுமையும் ஹங்கரியும் தான். அப்ப இந்த பசியும் வறுமையும் போக்குறதுக்காக ரொம்ப முக்கியமா ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு 1867 காலகட்டத்துல சத்திய தர்மசாலை அப்படின்னு சாலை ஆரம்பிச்சிருப்பார். சத்திய தர்ம சாலை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சாலை தான். ஸோ எங்க ஆரம்பிச்சிருப்பார் நம்ம வடலூர் அப்படிங்கிற பிளேஸ் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ வடலூர் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் எதை ஆரம்பிச்சிருப்பாருன்னா சத்திய தர்ம சாலை. ஸோ சத்திய தர்ம சாலை எதுக்கு போனா பேரே உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஸோ இப்போ எப்படி இந்த இடத்துல ஒர்க் ஆகுனா ஏழை எளிய மக்கள் யாரு வந்தாலும் அந்த சபையில போலாம் சாப்பிடலாம். இன்னைக்கும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சத்திய தர்ம சாலை அப்படின்னு அமைப்பு இருக்கு. ஃபீடிங் த புவர் பீப்புள். ஸோ ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா உணவளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சத்திய தர்மசாலை. அதுக்கப்புறம் 1872 சத்திய ஞான சபைன்னு ஒரு சபை உருவாக்கியிருப்பார். சத்திய ஞான சபை 1872. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் விஸ்டம் அந்த ஞானம் வள்ளலாரோட பேச்சை கேட்டு வள்ளலாருடைய சொற்பொழிவை கேட்டு பண்றவங்க அந்த ஞானம் வருவதன் கருதி 1872 உருவாக்கப்பட்டதான் சத்திய ஞான சபை. அப்ப வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் வச்சுங்க. 865 என்ன சங்கம் ஆரம்பிச்சிருக்காருன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். 867 ஆரம்பிச்சிருக்காருன்னா சத்திய தர்மசாலை. 872 என்ன ஆரம்பிச்சிருப்பாருன்னா சத்திய ஞான சபை. ஸோ 3 அமைப்பு ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஃபேமஸா சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் எப்படி சொல்லுவாங்கன்னா அவருடைய டீச்சிங்ஸ். அவருடைய டீச்சிங் ஃபுல்லாவே ஜீவ கருணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவ கருணயம். அதுலதான் ஃபேமஸா ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பாரு. ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஈவன் ஏழை எளிய மக்களும் கூட கிடையாது. அதாவது ஒரு பயிருக்கும் கூட இறப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின்னு பிடிச்சிருப்பார். அதனாலதான் ஜீவம் ஜீவம் தான் உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையா மனசை கொண்டவது யாருன்னா நம்ம வள்ளலார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருமா இவருடைய அந்த டீச்சிங்ஸ் இவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே செய்து திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். அப்ப வள்ளலாரை பத்தி சொல்லக்கூடிய எல்லா பாட்டையும் கம்பைல் பண்ண சொல்ல நம்ம திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எப்ப சொல்லாமா இவர் வந்து கடவுள் அப்படிங்கிற எப்படி சொல்லியிருப்பாராமா அருள் பெரும் ஜோதி அப்படிங்கிறதான் கடவுள் சொல்லியிருப்பார். ஸோ இந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதி இந்த வெளிச்சம் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அப்ப வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த சூரியன் எல்லாத்துக்கும் போதுதான் சொல்லிட்டு கடவுள் என்பது தனித்தனி கிடையாது, ஒரே கடவுள் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்ப வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அரே பாயிண்ட் தான். ஸோ 1865 67 72 ஜீவகருணையம் திருவருட்பா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். தென் கடைசியா போயிட்டோமா அருள் பெரும் ஜோதி அப்படின்னு வருது. ஓகே. ஸோ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் வள்ளலாருக்கு அப்புறம் வந்து அடுத்த ஃபேமஸான ஒரு பர்சன் தான் உங்களுக்கு யாருன்னா 2வது முக்கியமான நபர் வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமா வைகுண்ட சுவாமிகள். ஸோ வைகுண்ட சுவாமிகள் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சமூக நீதிக்காக போராட்டம் பண்ணின ஒரு முதல் நபராகவே நம்ம யாரை சொல்லலாம்னா வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா இவரு உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா முடிசூட்டும் பெருமாள் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். என்ன பேர் இருக்கும்? முடிசூட்டும் பெருமாள். ஆனா முடிசூட்டும் பெருமாள் அப்படிங்கிற பேர் பார்த்துட்டீங்கன்னா நிறைய இந்த அப்பர் காஸ்ட் நபர்களுக்கு பெருமளவுல பிடிக்காம இருக்கும். அப்ப அதனால என்ன பண்ணுவாருன்னா முடிசூட்டும் பெருமாள் அப்படிங்கிற பேரை ஃபர்ஸ்ட் பேர் என்ன? முடிசூட்டும் பெருமாள் தான் அவரோட உண்மையான பேர். அது என்ன மாத்திருப்பாருன்னா முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி பேரை மாத்திருப்பார். அப்ப முடிசூட்டும் பெருமாள் இயற்பெயரை முத்துக்குட்டி என்று மாத்தியவர் யாருன்னா உங்களுக்கு வைகுண்ட சுவாமிகள் தான். அதே மாதிரி இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இவரை என்னென்ன அழைப்பார்கள் என்று சொன்னால் ஐயா என்று அழைப்பார்கள். அதனாலதான் ஐயாவளி பாதை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான என்னமா அகில திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திரட்டு? அகில திரட்டு. சோ அகில திரட்டு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சோ இவரை பத்தி இவர் சொன்ன விஷயங்களை ஃபுல்லா கம்பைல் பண்ணி கொடுத்த ஒரு சோர்ஸோட பேர் என்ன சொல்லணுமா அகில திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா சமத்துவ சமாஜம் அப்படின்னு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார். சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது பேரே உங்களுக்கு தெரியும், சமத்துவமான ஒரு சமாஜம், ஒரு என்டர்டைனிங் மாதிரி இருக்கும். எந்த ஜாதி மக்களா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சமாஜத்துக்குள்ள வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் சமத்துவ சமாஜம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ரொம்ப ஃபேமஸா ஆரம்பிச்சிருப்பாரு நமக்கு நிழல் தாங்கல் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார். நிழல் தாங்கல். சோ அப்போ வைகுண்ட சாமிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோட உண்மையான பேர் என்னவா இருந்துச்சு? முடிசூட்டும் பெருமாள். அது என்னன்னு பேரை மாத்திக்கிட்டாரு நம்ம முத்துக்குட்டின் பேரை மாத்திக்கிட்டாரு. ஏன்னா நிறைய அந்த அப்பர் காஸ்ட் அவருடைய ஆதிக்கம் காரணத்தினால அப்ப இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்னன்னு கூப்பிடுவாங்க ஐயான்னு சொல்லுவாங்க ஆர் ஐயாவளி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவரை பத்தி சொல்லக்கூடிய அந்த கம்பைலேஷன் பேர் என்ன சொல்லுவாங்க நமக்கு அகில திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் ஆரம்பிச்ச அந்த சமாஜத்தோட பேர் சொல்லுவாங்கம்மா சமத்துவ சமாஜம். ஸோ யாரு வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வந்து உட்கார்ந்து அந்த அமைப்புல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிழல் தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பையும் ஆரம்பிச்சது யாருதான்? நமக்கு வைகுண்ட சுவாமிகள். ரொம்ப சிம்பிளான ஒரு நம்பர் தான் யாருன்னா நமக்கு வைகுண்ட சுவாமிகள். ஸோ சிம்பிளஸ்ட் பாயிண்ட். ஸோ வைகுண்ட சுவாமிகளை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்தவர் யாருன்னா நமக்கு இரட்டை மலை ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை மலை ஸ்ரீனிவாசர். ஸோ இரட்டைமலை ஸ்ரீனிவாசரை பொறுத்த வரைக்கும் 1859 காஞ்சிபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல பிறக்கிறார். எங்க பிறகுமா காஞ்சிபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல பிறக்கிறாரு. ஸோ இவரை ஃபேமஸா என்ன சொல்லுவாங்கன்னா கிராண்ட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராண்ட்பா என்னமா தாத்தா. சரி கிளியரா படிக்கணும். ஸோ ஐயா அப்படின்னு சொல்றது யாருன்னா நமக்கு வைகுண்ட சுவாமிகள். ஓகேவா? அவர் தான் சொல்லுவோம் ஐயா ஐயா வழிபாதை. நம்மளோட இரட்டைமலை சிவசமணன் பேர் சொல்றோம். 1859 காஞ்சிபுரம் மாவட்டத்துல பிறந்த நம்ம இரட்டைமலை ஸ்ரீனிவாசருக்கு வைக்கப்பட்ட பேர் சொல்ல நமக்கு கிராண்ட்பா. சோ அப்ப நம்ம சிலம்பம் என்ன சொல்லுவோம்? தாத்தா என்று அழைப்பார். சோ கிராண்ட்பானா என்னமா தாத்தா. ஓகே. அதுக்கப்புறம் இவரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னமா 1884. சோ இந்த காலகட்டத்துல தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான பிரம்ம சபை அப்படின்னு அமைப்பு இருக்கு. அந்த ஞான பிரம்ம சபையில போய் சேர்றாரு. பட் அந்த ஞான பிரம்ம சபை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு இரட்டை மலை சிவசை பெருசா எதிர்பார்ப்பு இல்லாத காரணத்தினால அந்த ஞான சபையை விட்டு வெளியே வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு 1893 ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஆதி திராவிட மகாஜன் சபா அப்படின்னு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பார். என்ன சபாமா? ஆதி திராவிட மகாஜன் சபா. எப்ப ஆரம்பிக்கிறாரு? 1893. அதே காலகட்டத்துல தான் பறையன் அப்படிங்கிற ஒரு நாளிதழையும் ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமா கேட்கப்படக்கூடிய கேள்விகள். 1859 காஞ்சிபுரம் மாவட்டத்துல பிறந்த இரட்டை மலை சீனிவாசன் நம்ம என்ன நினைக்கிறோமா தாத்தா கிராண்ட்பான்னு சொல்றோம். 1884 தியோசோபிக்கல் அப்படிங்கிற அமைப்புல போய் ஜாயின் பண்றாரு. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அமைப்பு என்ன பண்ணிடுறாரு? வெளியே வந்துறாரு. ஸோ ஞான பிரம்ம சபைன்னு சொல்லிட்டு ஒரு சமயம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1893 ஆதி திராவிடன் மகஜன் சபா சபாச்சா ஆரம்பிக்கிறாரு. அதே ஆதி திராவிடர் மகஜன் சபா ஆரம்பிச்ச காலகட்டத்தில் தான் பறையன் அப்படிங்கிற ஒரு நாளிதழையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு இரட்டை மலை சீனிவாசர்
ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு 1896 இந்த காலகட்டத்துல பஞ்சமார்ஸ் நமக்கு ஜெனரலா வந்து இந்த பஞ்சமி நிலங்கள் ஸோ இந்த பஞ்சமி நிலங்களை வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கரெக்டா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய மக்களிடம் அந்த இடத்த வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த இடமெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்றதுக்காக பிரிட்டிஷ் அந்த மக்களுக்கு கொடுத்த இடத்தின் பேர் தான் பஞ்சமிஸ் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்சமி அப்படிங்கிற பிளேஸ 1894 இந்த பஞ்சமி அப்படிங்கிற இடத்த கரெக்டா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு யார் சொல்லியிருப்பார், நமக்கு இரட்டை மல்ல சிவன் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு 1906 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவர் யாரை பார்க்கிறாருன்னா நம்ம மகாத்மா காந்தியை போய் சவுத் ஆப்பிரிக்கால மீட் பண்ணுவார். எங்க போறாரு, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா சென்று யாரை பார்க்கிறாரு, ஸோ மகாத்மா காந்தி அப்படிங்கிற நபரை பார்த்த வருடம் 1906 காலகட்டமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நமக்கு 1923 இந்த காலகட்டம். ஸோ இதோட காலகட்டம்லாம் கிளியரா படிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1859 பிறக்கிறாரு, அதுல ஆரம்பிச்சு இப்ப 1923 என்ன பண்றாரு, நம்ம மெட்ராஸ் சட்டமன்றத்துல ஒரு உறுப்பினரா வர்றாரு. ஹி பிகம் த மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு நம்ம இரட்டைமலை ஸ்ரீனிவாசர் உறுப்பினரான வருடம் எதுன்னு கேட்ட இந்த வருடமா 1922. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம்ம 1925 அப்படிங்கிற காலகட்டத்துல ஆகஸ்ட் 25 ஸோ ஆகஸ்ட் 25 1925 சரி ஆகஸ்ட் 1924 ஆகஸ்ட் 25 ஸோ அந்த காலகட்டத்துல முதல்ல சட்டமன்றத்துல வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்மானம். ஒண்ணு இல்ல, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலித் மக்களும் ஸோ எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த கிணறு, எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் அதை ஃபுல்லா பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு சொன்ன அந்த வருடம் எந்த வருடம், நம்ம ஆகஸ்ட் 25 1924. ஸோ அந்த தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் தான், நமக்கு இவர் தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டமிசை மாநாடு. அந்த வட்டமிசை மாநாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ண பர்சன் யாருன்னா இரட்டை மலை ஸ்ரீனிவாசர் தான். ஸோ இந்த வட்டமிசை மாநாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ண போய் யாருமா, இரட்டை மலை ஸ்ரீனிவாசர். அம்பேத்கர் சார் போயிருப்பாரு. அந்த அம்பேத்கர் சாரோட அந்த பிரிட்டிஷுடன் கலந்த அந்த வட்டமிசை மாநாட்டுல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, இரட்டை மலை ஸ்ரீனிவாசரும் அந்த வட்டமிசை மாநாட்டில பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பார். 1930 இந்த காலகட்டத்தில் தான் 2 வட்டமிசை மாநாடு என்பது நமக்கு நடக்கும். 1932 பூனா ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, பூனா பேக்ட். அந்த பூனா ஒப்பந்தம் போட்டதுல யாரு கையெழுத்து போட்டிருப்பாருன்னா இரட்டை மல்ல ஸ்ரீனிவாசர் கையெழுத்தும் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம இவர் நிறைய பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க, நிறைய டைட்டில் given for whom, நமக்கு இரட்டை மலை ஸ்ரீனிவாசர். அப்படி அவர் கொடுத்த ஃபேமஸான பட்டங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ராவ் ஷாஹிப் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க, ஷாஹிப் அப்படிங்கிற பட்டம். தென் திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம். ஓகேவா, ஸோ ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் ஷாஹிப், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் யாரு கொடுத்திருப்பாங்கன்னா நமக்கு இரட்டை மலை ஸ்ரீனிவாசர் தான் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி முதல்ல தனக்குன்னு ஒரு சுயசரித்திரம் ஆட்டோபயோகிராஃபி எழுதினவர் யாருன்னா நமக்கு இரட்டை மலை ஸ்ரீனிவாசர் தான். ஸோ அந்த சுயசரித்தின் பெயர் ஜீவியா சரித சுரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவிதா சரித சுரக்கம். ஸோ அப்ப இந்த ஜீவிதா சரித சுரக்கம் என்பது ஒண்ணுமே இல்லாம யாரை பற்றி சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு, ஸோ இரட்டை மலை ஸ்ரீனிவாசர் அவரை பத்தியே சொன்ன வாழ்க்கை வரலாறு தான் உங்களுக்கு இந்த ஜீவிதா சரித சுரக்கம். ஸோ இப்போ இரட்டை மலை ஸ்ரீனிவாசர் பொறுத்தவரை கொஞ்சம் டேட்டாஸ் எப்படின்னா கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். 1859 காஞ்சிபுரம் மாவட்டத்துல பிறக்கிறாரு. ஸோ அவர் செல்லம் என்ன நம்ம கூப்பிடுறோம், கிராண்ட்பா ஆர் தாத்தா என்று அழைப்பார்கள். 1884 ஞான பிரம்ம சமை சொல்லக்கூடிய தியோசோபிக்கல் சொசைட்டில இணையறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த
சபை அவருக்கு சரிப்பட்டு வராத காரணத்தினால சபை விட்டு வெளியே வந்தாரு. 1893ல ஆதி திராவிடர் மகஜன் சபனர் அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. அதே வருடம் தான் பறையன் அப்படிங்கிற ஒரு நாளிதழையும் அவரு ஆரம்பிக்கிறாரு. 1894 இந்த பஞ்சமி நிலங்களை ஃபுல்லா கையில வாங்கி மறுபடியும் அந்த மக்களுக்கு கொடுக்க நிறைய போராடிருப்பாரு. 1906 அப்பதான் நம்ம போய் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால மீட் பண்ணிருப்பாரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் அந்த 1906ஆம் வருடம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நம்ம 1923ல சட்டமன்ற உறுப்பினரா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நமக்கு இரட்டைமலை சீனிவாசன் பிகம் மெம்பர் ஆஃப் வாட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுக்கப்புறம் அவரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 25 1924 முதல் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் ஒடுக்கப்பட்ட மக்களும் எல்லா பப்ளிக் வெல்த்தையும் ஆர் இந்த கிணறுகள் ஏரிகள் ஃபுல்லாத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1930-31 காலகட்டத்துல 2 வட்டமிசை மாநாட்டிலையும் யாரு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. அதுலதான் நம்ம அம்பேத்கர் சாரோட கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. 1932ல பூனா ஒப்பந்தத்தில் இவரும் ஒரு கையெழுத்து போட்டிருப்பாரு. சரி, நிறைய பட்டங்கள் இருக்கக்கூடிய ராவ் பகதூர், திவான் பகதூர், திவான் ஷா அப்படி நிறைய பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க. 1932ல நம்ம பூனா ஒப்பந்தம் போட்ட பிறகு இவரை பத்தி தனக்குத்தானே ஒரு சுயசரிதம் எழுதியிருப்பாரு. அவர் எழுதின சுயசரிதத்தின் பெயர் தான் ஜீவியா சரித சுரக்கம். ஸோ இதுதான் இரட்டை மல்லை சேச பத்தி கூட நமக்கு டேட்டாஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மட்டும் நீங்க ஒரு டைம் கிளியரா படிச்சாலே போதும். ஓகே, ஸோ அவரு போனதுக்கு அப்புறம் அடுத்த வந்த ஒரு ஃபேமஸான ஒரு நம்பர் தான் யாருன்னா உங்களுக்கு மயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. யாருமா? ஸோ மயூரம் ஸோ நம்ம மயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா நமக்கு சிம்பிளா என்ன ஒரு 2 விஷயம் தான். ஸோ முதல்ல வந்து தன் கணவரின் சொத்துரிமை வந்து தனது மனைவிக்கும் சென்றடைய வேண்டும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் ஷுட் பி கிவன் டு ஹிஸ் ஒய்ஃப் ஆல்சோ அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னா நமக்கு மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் காப்பியம் ஒன்று எழுதியிருப்பார், ரொம்ப முக்கியமான காப்பியம். ஸோ பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்தம் தான். ஸோ பிரதாப முதலியார் சரிதம் அப்படின்னுங்கிற அந்த பிரதாப முதலியார் சரித்தம்ங்கிற தமிழ் நாவல் ஆர் ஒரு தமிழ் காப்பியம் எழுதுனது யாருன்னா மயூரம் வேதநாயகம் பிள்ளைதான். ஸோ ரொம்ப முக்கியம், பெண்களுடைய விடுதலையை பற்றியும் பெண்களுடைய கல்வியை பற்றியும் எழுதின புத்தகம் தான் இந்த பிரதாப முதலியார் சரித்திரம். அப்போ ஒரே 2 பாயிண்ட் தான் மயூரம் வேதநாயகம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா தன் கணவரின் சொத்துரிமை மனைவிக்கும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நமக்கு மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான். அதே மாதிரி பிரதாப லைக் உங்களுடைய முதலியார் சரித்திரம், அந்த பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படி சொல்லக்கூடிய அந்த தமிழ் காப்பியத்திலிருந்து யாருன்னா நமக்கு மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான். அந்த பிரதாப முதலியார் சரித்திரம் எதை பற்றி சொல்லுன்னா பெண் விடுதலையும் பெண் கல்வியை பற்றியும் சொல்லும். ஸோ இந்த மயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு அப்புறம் பின்தொடர்ந்து வந்ததுதான் நமக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான் இந்த அயோத்திதாச பண்டிதர். ஸோ அயோத்திதாச பண்டிதர் ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னா 1845 மே மாசம் பிறகுறார். ஸோ மே 1845ல கோயம்புத்தூர் மாவட்டத்துல பிறந்தவர் யாருன்னா நமக்கு அயோத்திதாச பண்டிதர். ஸோ இவரோட உண்மையான பெயர் அயோத்திதாச பண்டிதரோட உண்மையான பெயர் என்ன வச்சிருப்பாங்க நமக்கு காத்தவராயன் அப்படி சொல்றாங்க. காத்தவராயன் அதுதான் யாருன்னு இயற்பெயரா இருந்துச்சுமா நமக்கு அயோத்திதாச பண்டிதர் இயற்பெயரா இருந்துச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒருத்தரோட பேரை பார்த்தோம், லைக் முடிசூட்டும் பெருமாள் அப்படிங்கிற பேர் மதிப்பாங்க முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்ட சுவாமிகள் மதிப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்ம அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் அப்படி என்னன்னு கேட்டா என்ன சொல்லணுமா என்ன காத்தவராயன் தான் அவருடைய உண்மையான பெயரா இருக்கும். ஸோ இவர் என்ன பண்றாருமா 1876
ஸோ 1876ல அதிவணிந்த சபா அப்படின்னு சபா உருவாக்குறாரு. வைதனந்த சபா அப்படிங்கிற ஒரு சபா எப்ப உருவாக்குறாருமா? 1876ல உருவாக்குறாரு. அதே மாதிரிதான் 1885ல திராவிட பாண்டியன் என்ன பண்ணிருமா? திராவிட பாண்டியன். ஸோ இது யார் தான் ஆரம்பிக்கிறாங்க? 1885ல இது ஒரு நாளிதழ், ஒரு மேகசின். ஸோ அந்த ஆரம்பிச்சது யாருன்னா நமக்கு அயோத்திதாச பண்டிதன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1890 அந்த காலகட்டத்துல வந்து ஸோ நிறைய இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆர் இந்த தீண்டாமை எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ண காலம்தான் அந்த 1890-95 காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு நாளிதழ் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு 1907ல, ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமா? ஒரு பைசா தமிழன் 1907ல. இது 1908ல என்னன்னு பேரு மாறி இருக்குன்னா வெறும் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்? வெறும் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறி இருக்கும். ஸோ சிம்பிளஸ்டான ஒரு தான் அயோத்திதாச பண்டிதர். ஸோ 1845ல ஸோ மே மாசம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல பிறக்கிறாரு. ஸோ அவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க காத்தவராயன் ஒரு உண்மையான பெயரா இருந்துச்சு. ஸோ நிறைய இந்த லைக் பட்டியலிடப்பட்ட மக்கள் இருந்து வந்து போராட்டம் பண்ண முதல் நபர் நம்ம யாரை சொல்லலாம்? நம்ம அயோத்திதாச பண்டிதர் சொல்லலாம். ஸோ 1876ல அத்வனிந்த சபா அப்படின்னு சபா ஒன்று உருவாக்குறாரு. 1885ல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மேகசினையும் ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு நாளிதழ் தான், அதையும் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி 1907ல ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் ஆரம்பிக்கிறாரு. அது நமக்கு பின்னாடி என்னன்னு பேரு மாறிச்சு 1908ல? ஸோ தமிழன் அப்படின்னு சொல்லி பேரு மாறிடுச்சு. இதான் உங்களுடைய யார் நம்ம அயோத்திதாச பண்டிதரை பற்றி சொல்லக்கூடிய சிம்பிளஸ்டான விஷயம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னும் அடுத்த முக்கியமான நபர் யாருன்னா உங்களுக்கு சுப்பிரமணிய ஐயர். யார் உங்களுக்கு? சுப்பிரமணிய ஐயர். ஸோ இவரு எப்படின்னா 1884 இதுல மெட்ராஸ் மகாஜன் சபா ஸோ அந்த மெட்ராஸ் மகாஜன் சபா ஆரம்பிச்சிருப்பாங்க மேம். ஸோ இவரு கூட சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனந்த சார்லு, அதுக்கப்புறம் ராமசுவாமி முதலியார். ஸோ அனந்த சார்லு, ராமசுவாமி முதலியாரும் 1884ல நம்மளுடைய சுப்பிரமணியர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதான் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படி ஒரு சபா ஆரம்பிச்சிருப்பாரு மேம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு நம்ம ஒரு 2 முக்கியமான நாளிதழ் ஆரம்பிச்சிருப்பார். 1878ல ஒன்னும் 1882ல ஒண்ணு. ஸோ 1878ல தான் நமக்கு தி ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஹிந்து நாளிதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன மொழி? ஆப்வியஸா ஸோ இங்கிலீஷ், ஆங்கில மொழியில ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1882ல பாத்தீங்கன்னா சுதேசி மித்ரன். என்ன மித்ரன்மா? சுதேசி மித்ரன் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் தமிழ்ல ஆரம்பிச்சிருப்பார். இதுல ஆரம்பிக்கிறாரு தமிழ். ஸோ 1884ல மெட்ராஸ் மகஜன் சபா, 1878ல போயிட்டோம்னா நமக்கு தி ஹிந்து ஒரு நாளிதழ். அதே மாதிரி 1882ல போயிட்டோம்னா சுதேசி மித்ரன். ஸோ தி ஹிந்து எந்த மொழியில் ஆரம்பிச்சிருப்பாருன்னா இங்கிலீஷ் மொழியில் ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி நம்மளுடைய சுதேசி மித்ரன் எந்த மொழியில் ஆரம்பிச்சிருப்பாருன்னா தமிழ் மொழியில் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன் ஸ்ரீனிவாஸ் சுப்பிரமணியன். அவ்வளவுதான், உங்களுக்கு 3 பாயிண்ட் தான். ஸோ 884ல இது கூட இணைகிறாரு. ஸோ இந்த 2 முக்கியமான அமைப்பையும் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ நம்ம சுப்பிரமணியம் போனதுக்கு அப்புறம் அந்த அடுத்த ஒரு பர்சன் யாருன்னா நமக்கு ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஸோ இந்த ஸ்ரீனிவாச என்ன பண்ணிருப்பாரு நம்ம
இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் கூட்டுறவு சங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருந்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப்ளிகேன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லட்டுமா 1904ல 1904ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு அளவுல முக்கியமா முதல்ல உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கமே இதுதான் நமக்கு TUCS அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிப்ளிகேன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து நமக்கு ஸ்ரீனிவாச சாஸ்திரி தான் எழுதியிருப்பார். ஸோ ஸ்ரீனிவாச சாஸ்திரியை தொடர்ந்து அடுத்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீர்திருத்த வாய்ந்தமா EVR அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார். ஸோ பெரியாரை பத்தி கொஞ்சம் நிறைய எழுதுவோம். ஸோ ஓகே. ஸோ செப்டம்பர் 17 1879ல ஈரோடு அப்படிங்கிற மாவட்டத்துல பிறந்தவர் தான் நம்ம பெரியார். ஸோ இப்ப நம்ம செப்டம்பர் 17 நமக்கு சோசியல் ஜஸ்டிஸ் டே, சமூக நீதி நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ 1918 ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்றோம்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிக்கு சேர்மனா வந்துடுறாரு. ஸோ 1919 ஸோ இந்த காலகட்டம் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியில போய் இணையறாருமா. தென் அதுக்கப்புறம் 1920 21 எடுத்துக்குவோம். ஸோ மெட்ராஸ் காங்கிரஸ் பார்ட்டிக்கு செக்ரட்டரியா வராருமா. என்ன வர்றாரு? மெட்ராஸ் காங்கிரஸ் பார்ட்டியுடைய செக்ரட்டரி செயலாளர் 1921 வர்றாரு. ஓகே. ஸோ 1921 இதே காலகட்டத்திலமா ஆன்டி லிக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட்ல இந்த கள்ளுக்கடை மறியலமா அவர் தோட்டத்துல இருந்த ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட தென்னை மரங்களே வெட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது 1921. அதுக்கப்புறம் 1923 என்ன பண்றாருன்னா நம்ம INC தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட செக்ரட்டரி வந்திருப்பார்ல. இப்போ 1923 அந்த மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரசிடென்டாவும் இப்ப வந்திருப்பாரு 1923 வந்திருப்பார். அதுக்கப்புறம் 1924 பைகோம் அப்படிங்கிற ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால நமக்கு என்னென்ன பேர் வச்சிருப்பாங்க, நமக்கு வைகோம் வீரர் ஆர் வைகோம் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த வருடம்னா 1924. ஆனா 1925 என்ன பண்றாரு, ஹி லெஃப்ட் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸை விட்டு வெளியே வந்துடுறாரு. காங்கிரஸ் விட்டு ஏன் வெளியே வர்றாருன்னா நிறைய விஷயங்கள் வந்து காங்கிரஸ் பண்ணக்கூடியது இவர் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேரன் மாதேவி சொல்லக்கூடிய இந்த குருகுலா சிஸ்டம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆகட்டும், அதில் வந்து நிறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்போட என்னால் செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு கான்சிடர் பண்றாரு. ஹி லெஃப்ட் அவுட் த காங்கிரஸ். எந்த வருஷம் 1925. அதே வருஷம் தான் என்ன ஆரம்பிச்சிருப்பாருன்னா நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய மரியாதை இயக்கத்தை அவர் ஆரம்பித்த விடம் எந்த விடம் தான் 1925. அதே 1925 என்ன சொல்லுவாருன்னா ஈரோடு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி இருப்பாருமா. என்ன பிளான்மா? ஈரோடு பிளான். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, அந்த காலகட்டத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இந்த சுயமரியாதை இயக்கங்களும் ஒட்டுக்கா சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கே பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 1927 திருநெல்வேலி அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு மாநாடு, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருப்பார். சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த பிறகு அவரால் கொண்டு வரப்பட்ட முதல் மாநாடு எந்த மாநாடுனா 1927 எங்க ஆரம்பிச்சிருப்பாரு, திருநெல்வேலி அப்படிங்கிற பிளேஸ். ஆனால் 1929 தான் அவரின் முதல் சுயமரியாதை இயக்கத்தின் மாநாடு நடந்திருக்கும். எப்பமா 1929 தான் அவருடைய ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய மரியாதை இயக்கத்துக்கான மாநாடு. இது எங்க நடக்குன்னா
செங்கல்பட்டு அப்படிங்கக்கூடிய மாவட்டத்துல தான் இது நடக்கும். இப்போ இந்த மாவட்டத்துடைய தலைவர் தான் யாருன்னா நமக்கு பெரியார் சார். ஆனா இந்த மாவட்டத்துடைய பிரசிடென்ட் யாருன்னா சவுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒரு நபர் இருப்பார். யாரு பாரு? சவுந்தர பாண்டியன். அந்த சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பிரசிடென்ட் தான் எதுக்கு இருந்திருப்பாருன்னா நமக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய மரியாதை இயக்கம். ஸோ கிளியரா போடுறீங்க 1929ல திருநெல்வேலி 1927ல திருநெல்வேலி நடந்திருக்கும். 1929ல செங்கல்பட்டுலான் அவருடைய முதல் சுய மரியாதை இயக்கம். அதோடைய பிரசிடென்டா வந்தவர் யாருன்னா நமக்கு சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு 1937 39ல தமிழ்நாட்டுல முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்பதான் நடந்திருப்பாங்க. ஸோ ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சொல்லக்கூடிய ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அது எப்ப நடந்திருக்குமா 1937 39ல மெட்ராஸ்ல நடந்திருக்கும். இங்க மெட்ராஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இயக்கம் எதுனா ஏன்னா இந்த மாநாட்டுல தான் 1938ல இந்த ஹிந்தி மாநாட்டு போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா இங்க மெட்ராஸ்ல. அப்பதான் நமக்கு தர்மாம்பாள் யாரு தர்மாம்பாள் அப்படிங்கிற பர்சன் பெண்மணி நம்ம பெரியாருக்கு நம்ம ஈவி ராமசாமி நாயக்கருக்கு என்னன்னு பேர் வச்சிருப்பாருன்னா பெரியார் அப்படிங்கிற பேரையே கொடுத்திருப்பாங்க. அப்ப அவருக்கு பெரியார் அப்படின்னு பிரிச்சது யாருன்னு கேட்டா யார் சொல்லணும் நமக்கு யாரு தர்மாம்பாள் தான். எந்த வருடமா 1938ல எந்த மாநாடுன்னு கேட்டாங்கன்னா மெட்ராஸ் மாநாடு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நம்ம ஒரு காலகட்டத்துல நம்ம பெரியார் போய் என்ன பண்றாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சியில போய் யார் நினைச்சிடறாங்கன்னா நம்ம ஈவி ராமசாமி சார் பெரியார் வந்து என்ன பண்ணாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி போய் நீதி கட்சி நினைச்சிடறாரு. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிய 1944ல சேலம்ல ஒரு மாநாடு சேலம் கான்ஃபரன்ஸ். அங்க என்ன பண்றாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறத டிகேன்னு சொல்லக்கூடிய திராவிட கழகம் என்று பெயர் மாற்றுறாரு. அப்ப கிளியரா புரிஞ்சுக்க 1944 சேலம் மாநாட்டுல தான் அவர் என்ன பண்றாருமா நான் அவர் இணைந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை என்னன்னு பேர் மாத்திருப்பாரு திராவிட கழகம் என்று பெயரையும் மாத்திருப்பார். ஸோ அதுக்கு போயிட்டோமா இவருக்கும் நிறைய நாளிதழ்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அப்படி அவர் ஆரம்பிச்ச ரொம்ப ஃபேமஸ் ஆனதுதான் குடியரசு. குடியரசு அப்படிங்கிற நாளிதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த குடியரசு நாளிதழ் எப்ப நமக்கு இருக்குன்னா 1925ல தான் குடியரசு அப்படிங்கிற ஒரு நாளிதழ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவால்ட் இதுமா ரிவால்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நாளிதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. எப்பனா 1928ல. ஸோ ரொம்ப முக்கியம் குடியரசு அப்படிங்கிற நாளிதழ் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எதுனாமா 1925. அதுக்கப்புறம் எப்ப ஆரம்பிக்கிறாரு நமக்கு ரிவால்ட் அப்படிங்கிறத 1928ல ரிவால்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு புரட்சி அப்படின்னால 1933ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிளியரா படிச்சிருக்கேன். இது கொஞ்சம் முக்கியம் எந்தெந்த வருடங்கள் எது ஆரம்பிச்சாருன்ட்டு 1925ல குடியரசு 1928ல ரிவால்ட் 1933ல புரட்சி தென் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு நாளிதழ் எப்ப ஆரம்பிச்சிருப்பாருன்னா நமக்கு 1934 ஆரம்பிச்சிருப்பார். பகுத்தறிவு எப்போ 1934 கடைசியா ஒரு ஆரம்பிச்ச பத்திரிகை ரொம்ப முக்கியமான பத்திரிகை விடுதலை. 1935 ஆரம்பிச்சிருப்பாரு விடுதலை. ஸோ கிளியரா படிச்சிருங்க. 25ல குடியரசு 28ல ரிவால்ட் 33ல வந்து உங்களுக்கு புரட்சி 34ல பகுத்தறிவு 35ல விடுதலை. இதெல்லாம் யாரால் ஆரம்பிக்கப்பட்ட நாளிதழ்னா நம்ம பெரியார் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட நாளிதழ்களா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்னா நமக்கு சுப்பிரமணிய பாரதி. ஸோ பெரியார் மட்டும் கொஞ்சம் படிச்சிருமா 1779ல பிறந்து கிட்டத்தட்ட 1925 வரைக்கும் காங்கிரஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. 1925ல 38 வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் எங்க போயிருப்பாருன்னா அவரு
இனிஷியலி போய் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஸோ திராவிட கழகத்துல போய் இணைஞ்சிருப்பாரு. ஸோ 1944 என்ன பண்றாரு, அதுக்கு திராவிட கழகம் என்ற பெயரையும் மாத்திருப்பாரு. அதே மாதிரி இவருக்கு 1938ல நமக்கு சென்னை மெட்ராஸ்ல தர்மாம்பாள் அப்படிங்கிற என்ன பட்டம் கொடுத்திருப்பாங்க, நமக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் இவருக்கு கொடுத்திருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அபவுட் பெரியார். ஸோ பெரியார் அதை காட்டு ரொம்ப முக்கியம்னா அவர் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகைகள். ஸோ அந்த பத்திரிகை ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துருக்கீமா. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பர்சன் யாருன்னா நமக்கு சி சுப்பிரமணிய பாரதி. யாருமா? சி சுப்பிரமணிய பாரதி. இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு பேர். ஸோ முதல்ல எப்படின்னா இவரை பத்தி நம்ம நிறைய சொல்லணும். நிறைய பாடல்கள் மூலமாக, அவருடைய நிறைய உணர்ச்சி பொங்கக்கூடிய கவிதைகள் மூலமாக இந்த வரதட்சணையாகட்டும், குழந்தை திருமணமாகட்டும், பெண்களான விடுதலையாகட்டும், நிறைய விஷயங்களை பத்தி நமக்கு பேசியிருப்பார். ஸோ அப்படி அவர் நிறைய ஃபேமஸான பாடல்கள் நிறைய எழுதியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் பாட்டு அப்படிங்கிற பாட்டாகட்டும், தென் நிலவும் வாணியம் காற்றும் அப்படி ஒரு பாடலாகட்டும், ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பாஞ்சாலி சபதம் அந்த பாடலாகட்டும், தென் குயில் பாட்டு, இது எல்லாமே யாரால் எழுதப்பட்டது, நமக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்ட பாடல்கள் தான். ஸோ கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், நிலவும் வாணியம் பாடும், ஸோ இது எல்லாமே இவர் தான் பண்ணியிருப்பாரு. இவரை பத்தி ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். எதுக்கு இது ரொம்ப முக்கியம்னா, ரெட் கலர்ல தான் அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல அரசியல் வரைபடம், பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ், நம்ம இந்த கார்ட்டூன் மாதிரிலாம் போட்டு ஒரு தலைவர்களை நம்ம பண்றோம் பாத்தீங்களா, அந்த பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸை முதல்ல எந்த ஒரு நபர் அறிமுகப்படுத்தியிருப்பார்னா நமக்கு யாருன்னா சுப்பிரமணிய பாரதி தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சுப்பிரமணிய பாரதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பிச்ச அந்த நாளிதழின் பேர் என்னன்னா இந்தியா. ஸோ என்ன கலரா இருக்குன்னா சிவப்பு கலரா இருந்திருக்கும். அரசியல் வரைபடத்தை நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது போக இன்னும் நிறைய பேப்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஃபேமஸா இருக்கக்கூடிய விஜயா. இந்த விஜயா அப்படிங்கிற நாளிதழும் யார் கொண்டு வந்ததுதான், நமக்கு சுப்பிரமணிய பாரதி அவரால் கொண்டு வரப்பட்டதான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சென்சேஷனலா எல்லா மக்கள்னாலையும் பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு நாவல் ரிலீஸ் பண்ணியிருப்பார் 1908ல. அப்படி ரிலீஸ் பண்ணதான் சுதேசிய கீதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். என்னமா? சுதேசிய கீதங்கள் எந்த வருஷம்? 1908ல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி 1949ல முதல்ல எந்த ஒரு எழுத்தாளர் எந்த ஒரு போயட்டோடைய விஷயத்த வந்து தேசியமயமாக்கினாங்க அப்படின்னா நம்ம பாரதியார் தான். ஏன்னா 1949ல he became the first like a poet whose work got nationalized அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேசியமயமாக்கப்படுற அளவுக்கு இவரோட எழுத்துக்கள், இவரோட விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். எந்த வருஷம்? 1949. ஸோ பாரதியார் பத்தி ரொம்ப சிம்பிள். ஸோ இந்தியா அப்படிங்கிற நாளிதழ் ஆரம்பிக்கிறாரு, விஜயா அப்படிங்கிற நாளிதழ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்தியா அப்படிங்கிற நாளிதழ் என்ன கலர் இருக்குன்னா சிவப்பு கலர்ல இருக்கு. ஸோ அரசியல் வரைபடத்தை முதல்ல கொடுத்தவர் யாருன்னா நமக்கு சுப்பிரமணிய பாரதி தான். ஸோ விஜயா அப்படிங்கிற நாளிதழ் ஆரம்பிச்சு யார் தான்? சுப்பிரமணிய பாரதியார் தான். ஸோ 1949ல, ஸோ அதே மாதிரி 1908ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய, ரொம்ப சென்சேஷனலைஸா இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள்? சுதேசிய கீதங்கள் அதை கொண்டு வந்து யாருன்னா நமக்கு சுப்பிரமணிய பாரதி தான். அதே மாதிரி 1949ல நமக்கு முதல் தேசியமயமாக்கப்பட்ட ஒருத்தருடைய தலைப்பு எதுனா நமக்கு பாரதியார் அவருடைய பாடல்கள், அவருடைய கவிதைகள் தான் தேசியமயமாகவும் ஆக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அடுத்த பர்சன் சுப்பிரமணிய பாரதிக்கு அப்புறம் யாருன்னா நமக்கு கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரு வி கல்யாண சுந்தரனார். திரு வி கல்யாண சுந்தரனார். ஸோ இவர் அழகா வந்து செல்லம்மா என்னன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நம்ம தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவார். என்னன்னு கூப்பிடுவாங்க? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா டவுரி, அதாவது வரதட்சணை கொடுக்கறது தப்பு, வரதட்சணை வாங்குவது தவறுன்னு சொல்லிட்டு வரதட்சணை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எதிர்த்து போராடி இருப்பாரு. அதுக்கு போயிட்டோமா நிறைய லைக்
பத்திரிகைகளும் இவர் ஆரம்பிச்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் தேச பத்வான் ஆர் நவசக்தி, திராவிடன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அப்படி இவர் ஆரம்பிச்ச நாவல்ஸ் எல்லாம் போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் தேச பத்வான் அப்படின்னு சொல்லக்கூடியதாகட்டும். தென் நவசக்தி, நவசக்தி. தென் ஃபைனலி அடுத்து ரொம்ப முக்கியம் என்ன வச்சிருப்பாரு நமக்கு, திராவிடன். இதுவா திராவிடன். ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு திரு வி கல்யாண சுந்தரனார் தான். ஸோ தேச பக்தவன், நவசக்தி, ஃபைனலி வாட், திராவிடன். ஸோ இது எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சாருன்னா நமக்கு திரு கல்யாண சுந்தரர் தான். அதெல்லாம் என்ன சொல்லுவோம், திரு வி கா என்று அழைப்பார்கள். ஸோ அவரோட பேர் என்ன வச்சிருப்போம் நமக்கு, தமிழ் தென்றல் என்று பேசப்படுவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸான அடுத்த நம்பர் தான் யாருன்னா நமக்கு MC ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு, MC ராஜா அப்படிங்கிற நபர். ஸோ இந்த MC ராஜா பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த தீண்டாமைக்கு எதிராக ரொம்ப அதிகமா போராடி இருப்பாரு. ஸோ முதல்ல வந்து 1920 to 26 அந்த காலகட்டத்திலமா டிப்ரெஸ்டு கிளாஸ், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு போன நபர் யாருன்னா நமக்கு ஓகேவா. ஸோ இப்போ யார் வருவாங்க நமக்கு, MC ராஜா. ஸோ MC ராஜா பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ முதல்ல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னாமா நமக்கு MC ராஜா தான் வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஃப்ரம் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் டு எலெக்டட் அஸ் மெட்ராஸ் இதுக்கு வந்திருப்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருனாமா நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஸோ 1920, 28, 30 அது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இந்த ஏழை எளிய மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் அவரும் சேவை செஞ்சிருப்பாரு. ஸோ 1928 29, ஸோ அந்த காலையில் என்ன பண்ணியிருப்பார் நமக்கு பஞ்சமாஸ் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு பெயரையும் மாற்றிருப்பார். இப்போ 1927 28ல பஞ்சமாஸ் அப்படின்னு என்ன பேர் மாற்றிருக்காரு நமக்கு, ஆதி திராவிடர். என்ன பேர் மாத்திருப்பாருமா, பஞ்சமாச ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாரு. ஸோ இவரை பத்தி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இவரும் 1930 அந்த காலகட்டத்திலமா எப்படி வந்து நமக்கு இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் வந்து வட்டமிசை மாநாட்டில் கலந்து கொண்டாரோ அதே மாதிரி இவரும் என்ன பண்ணிருப்பாரு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஸோ வட்டமிசை மாநாட்டில் இவரும் கலந்து கொண்டிருப்பார். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ MC ராஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளஸ்ட் விஷயம் என்னன்னா, ஸோ முதல்ல ஒடுக்கப்பட்ட நபர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா வந்தவர் யாருன்னு கேட்டோம்னா நோ டவுட் யார் தான், இரட்டைமலை சாரி நம்மளுடைய MC ராஜா தான் வந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி பஞ்சமாஸ் அப்படிங்கிற பேரை வந்து நமக்கு ஆதி திராவிடர் அப்படின்னு மாத்தி கொடுத்து யாருன்னு கேட்டா அதுவும் யாரு தான், நமக்கு MC ராஜா தான். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் போராடி இருப்பாரு. அதே மாதிரி 1900 இன்னொரு பயனுடன் போட்டுக்கலாம். ஸோ 1928ல ஆல் இந்தியா டிப்ரெஸ்டு கிளாஸ் அப்படி அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாருமா. ஸோ ஆல் இந்தியா, அனைத்து இந்தியா ஒடுக்கப்பட்ட மக்கள் குழுன்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் எப்ப ஆரம்பிச்சிருப்பாரு, 1928ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஆல் இந்தியா டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன். ஸோ அதை ஆரம்பிச்சது யாருதாமா, நம்மளுடைய யார் ஆரம்பிச்சிருப்பாரு, MC ராஜா தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இது எல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீர்திருத்தவாதிகள்மா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து ஃபுல்லாக ஆண்கள் பார்த்துருப்போம். இப்போ சில பெண்கள் சீர்திருத்தவாதிகளும் பார்க்கலாம்.
ஸோ அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபேமஸா வர பர்சன் என்னமா அன்னை பெசன்ட் அப்படிங்கிற அம்மா வருவாங்க. யாருமா? அன்னை பெசன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னாமா 1889 ஸோ 1889 அந்த காலகட்டத்திலமா நம்ம தியோசோபிக்கல் ஆர் ஞான பிரம்ம சபைக்கு இந்த அம்மாவும் ஒரு மெம்பரா போய் லைக் கலந்துக்குவாங்க. ஸோ இந்த அம்மாவும் ஒரு உறுப்பினரா மாறுவாங்கம்மா. ஸோ 1893 இந்த தியோசோபிக்கல் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு பிரதிநிதியா மாறுவாங்க. அதாவது ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கம்மா உலகம் ஃபுல்லா இந்த இதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கம்மா 1914 சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் மத்திய ஹிந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படி அமைப்பு. அதே மாதிரி 1917 ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஎன்சின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் யாருன்னா இந்த அம்மா தான். அதுக்கப்புறம் என்னமா 2 நாளிதழ் ரொம்ப முக்கியமான நாளிதழ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1914 காமன் வீல் அப்படிங்கிற ஒரு நாளிதழ். என்னமா காமன் வீல் அப்படின்னால 1915 நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளிதழ். ரொம்ப சிம்பிளஸ்ட் டேட்டா தான் அன்னை பெசன்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 1989 எதில் இணைகிறாங்கன்னா ஞான பிரம்ம சபைன்னு சொல்லக்கூடிய தியோசோபிக்கல் இயக்கத்தில் போய் இணைகிறாங்க. 1893 அந்த ஞான பிரம்ம சபையை வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. 1916 சென்ட்ரல் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 1917 ஐஎன்சியோடைய முதல் பெண் தலைவராக யார் வருவாங்கன்னா நமக்கு அன்னை பெசன்ட் அப்படிங்கிற அம்மா தான் வருவாங்க. 1914 காமன்வீல் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1915 நியூ இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகையும் நம்ம ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன் தான் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற பெண்மணி தான் அடுத்த வந்து ஃபேமஸான பர்சன். 1866 புதுக்கோட்டை மாவட்டத்துல பிறந்தவங்க நம்ம இந்த முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா 1929 ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு நியமனம் செய்யப்பட்ட ஒரு பெண் உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க. ஃபீமேல் மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எந்த வருஷமா 1929 போவாங்க. 1930 அவ்வை இல்லம் சொல்ற ஒரு இல்லத்தை ஆரம்பிப்பாங்க. என்ன ஆரம்பிக்கிறோமா 1930 ஸோ அவ்வை இல்லம் சாந்தோ மெட்ராஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாந்தோம் அப்படிங்கிற பகுதி மெட்ராஸ்ல தான் எதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அவ்வை இல்லம் இந்த ஆதரவற்றோருக்காக ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1933 டு 47 ஸோ இந்த ஒரு 14 வருட காலகட்டம் வந்துமா ஸோ உமன் இந்தியன் அசோசியேஷன் பெண் இந்திய மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. இது உமன் இந்தியன் அசோசியேஷன் என்ன வந்திருப்பாங்க நமக்கு பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. உமன் இந்தியன் அசோசியேஷன். ஸோ 86 பிறகுறாங்க. 99 வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாங்கம்மா. அதே மாதிரி தான் 1930 அவ்வை இல்லம் ஆரம்பிக்கிறாங்க. 33 டு 47 இந்தியா உமன் இந்தியா அமைப்புன்னு சொல்லக்கூடியதுல என்ன வராங்க பிரசிடென்டா வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1956 ரொம்ப முக்கியம் என்னன்னா அடையாறுல ஒரு கேன்சர் விடுதி ஆரம்பிச்சிருப்பாங்க. அடையாறுல கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சொந்த தங்கை வந்து போயிட்டோம்னா இந்த கேன்சர் நோயினால இறந்த ஒரு காரணத்தினால ஸோ இனி யாரும் கேன்சர்னால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்சர் நோய் ஆரம்பிச்சிருப்பாங்களா. அதே மாதிரி இந்த அம்மா பத்தி ரொம்ப முக்கியமா முதல் பெண் டாக்டர் ஃபர்ஸ்ட் விமன்
டாக்டர் யாருன்னா இந்தியால முத்துலட்சுமி ரெட்டியா மதமா இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்காக ரொம்பவுமே அதிகமா போராடி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு ஆஃப்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து அடுத்த வந்து ரொம்ப ஃபேமஸான நபர் யாருன்னா தர்மாம்பாள். ஸோ தர்மாம்பாள் அப்படின்ற அடுத்து வந்திருப்பாங்க. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இவங்க பிறப்பாங்கம்மா. ஸோ பெரியார் அவருடைய ஐடியாலஜி பெரியார் சாரோட கொள்கையில ரொம்ப ஆர்வம் இருந்தது யாருன்னா இந்த தர்மாம்பாள். இவங்க என்ன பண்றாங்க 1940லமா இலவு வாரம். என்ன வாரமா? இலவு வாரம் அப்படின்னு ஒரு வாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த இலவு வாரம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் வாத்தியார்களுக்கு எல்லாமே சிறப்பான அங்கீகாரம் கிடைச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த தமிழ் வாத்தியார்களுக்கும் சமமான ஊதியம் கொடுக்க வேண்டும், அவைகளும் அங்கீகாரப்படுத்த பார்க்க வேண்டும் சொல்றதுக்காக 1940 ஆரம்பிக்கப்பட்டதான் உங்களுடைய என்ன வாரமா இலவு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது ஆரம்பிச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ப இருந்த நமக்கு லைக் கல்வி அமைச்சர் வந்து நமக்கு அவினாஷி லிங்கம் செட்டியார் என்ன பண்ணுவார்னா எல்லா தமிழ் வாத்தியார்களுக்கும் சம என்ன பண்ணிருப்பாரு வாய்ப்புகளை வந்து லைக் ஊதியங்களை வந்து கொடுத்திருப்பார். அதே மாதிரிதான் அதே 1940-42 காலகட்டத்தில் சென்னை மாணவர் மன்றம் சென்னை மாணவர் மன்றம் அந்த மன்றத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ யாரெல்லாம் தமிழ் மொழியை கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த தமிழ் மொழியை கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதாமா நமக்கு சென்னை மாணவர் மன்றமா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா 1938 நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம்லமா நமக்கு ஈவி ராமசாமி நாயக்கருக்கு நம்ம என்னன்னு பேர் மாத்திருப்பாங்க. ஸோ பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. அதே வருஷம் தாமா நமக்கு இயலிசை தியாகராஜ பாகவதர் தர்மா தியாகராஜ பாகவதர். அந்த தியாகராஜ பாகவதற்குமா இயலிசை மன்னர் அப்படிங்கிற பேரு யார்தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இயலிசை மன்னங்கிற பேரை கொடுத்தது யாருன்னா நமக்கு தர்மாம்பாள் தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ ரெண்டே விஷயம் தான் 1938 ஸோ நமக்கு இயலிசை மன்னர் அப்படிங்கிற பேரை கொடுத்ததும் சாரி இயலிசை மன்னர் யாருக்கு பேர் கொடுத்திருப்பாங்கன்னா தியாகராஜ பாகவதற்கு. அதே மாதிரிதான் நமக்கு பெரியார் என்ன பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ஈவி ராமசாமி நாயக்கருக்கு பெரியார். ஸோ தர்மம்பாள் ரொம்ப சிம்பிளஸ்ட் பாயிண்ட். இலவாரம் ஆரம்பிக்கிறாங்க. சென்னை மாணவர் மன்றம் 1938 ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க பேரை மாத்திருப்பாங்க. ஸோ இதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ரொம்ப முக்கியமான சமூக சீர்திருத்தவாதிகள். ஸோ இது கூட ஒரே ஒரு பர்சன் யாருன்னா நமக்கு எம் சிங்காரவேலன் ஒருத்தர் வருவார். சிங்காரவேலன். ஸோ இது தொழிலாளருக்காக ரொம்ப பாடுபட்டிருப்பாரு. ஸோ இவரை பத்தி ரொம்ப முக்கியம் என்னன்னா தொழில் அண்ணன் அப்படிங்கிற ஒரு நாளிதழை மட்டும் ஆரம்பிச்சிருப்பாரு. இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஸோ தொழில் அண்ணன் இந்த தொழிலனன் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் ஆரம்பிச்சது யாருன்னா நமக்கு சிங்காரவேலர் தான். ஸோ முதல்ல மே 1 அப்படிங்கிற தொழிலாளர் நாள் கொண்டாடப்பட்ட வருஷம் மே 1 1923. ஸோ இந்த ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது யாருன்னா சிங்கார வேலர் தான். ஓகேவா. அப்ப எப்படின்னா தொழில் அண்ணன் அப்படிங்கிற நாளிதழ் ஆரம்பிச்சு யாருன்னு கேட்டாங்கன்னா கோபித் சிங்காரவேலர். அதே மாதிரி மே 1 1923 இருந்து என்ன கொண்டாடாங்க இந்த தொழிலாளர் நாள். அப்ப தொழிலாளருக்காக அதிக போராட்டம் பண்ண பர்சன் யாருன்னா நமக்கு சிங்காரவேலர். ஸோ இது எல்லாம் தான் நீங்க பார்க்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகளா இருக்கும். ஓகே. ஸோ ஃபுல்லா டைம் ரிவைஸ் பண்ணுங்க. The next class வில் see the next topic. Thank you.